इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. சங்கர பகவத் பாதத்தை ஆத்மபோதா அப்படின்ற கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசி 3 ஸ்லோகம் இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் அதிகாரி விஷயங்களை சொல்லி, அதுக்கப்புறம் சிரவணத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சிருஷ்டியை பத்தி சொல்லி, பஞ்சீகரணத்தை பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு சொல்லிட்டே வந்தார். இப்ப கடைசியா முடிக்கும் போது ஆத்ம ஞானத்தினுடைய பலத்தை சொல்லி இப்ப முடிக்க போறார். ஏன்னா எதுக்காக ஆரம்பிச்சதோ அதை சொல்லணும்ன்றதுனால இந்த 3 ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்லி இதை முடிக்க போறாரு. ஸ்ரவணாதிபிர் புத்தி ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமலான் முக்தா ஸ்வர்ணவத் த்யோததே ஸ்வயம். ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதா ஜீவஹ சர்வமலான் முக்தஹ ஸ்வர்ணவத் த்யோததே ஸ்வயம். ஸ்ரவணாதிபிஹி, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் தான். ஸ்ரவணாதிபிஹினா ஆதிஹினா எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரான்னா டூயல் போடல, இங்க ப்ளூரல் போட்டுருக்காரு, அதனால 3 சொல்லணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இவைகள்னால என்ன ஆறுது? ஸ்வர்ணாதிபிஹி ராமபிஹி அப்படின்னு பிஹி போட்டாருன்னா அதனாலன்ற அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்த, அதனால மேல் நோக்கி வந்த தீபம். உத்தீப்தம் அப்படின்னா அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஞானாக்னி ஒண்ணு வந்தது. ஞானாக்னி, ஞானம்தான் அக்னிங்க. நெருப்பை போல ஞானம்னாக்கா அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பிரைட்டான ஒரு ஐடியாஸ் வந்துருச்சு ஆத்மாவை பத்தி. ஞானாக்னி பரிதாபிதா, பரிதாபிதா, தாபிதா அப்படின்னா தபஸ்னாக்கா உடம்பு ஹீட் ஆறுது, தபஸ்ன்னு பேரு. தாபிதகான்னா ஹீட் ஆனது, பரிதாபிதா நன்னா பரிதாபித்து. எது? ஜீவகா. இது கேட்டு கேட்டு நம்ம எதை ஜீவன் நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த ஐடியா எல்லாம் இப்ப போச்சு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் கேட்டு நம்ம பிரம்மம், இந்த நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ காரண சரீரமோ இல்ல, ஜாகிரத அவஸ்தையோ சொப்னாவஸ்தையோ சுசுப்தி அவஸ்தையோ இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சாட்சி பஞ்ச கோஷங்கள் எது நினைச்சிட்டு இருக்கோமோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இது அந்த 5 கோஷத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம். இந்த ஜீவனான அது மாத்திரம் இல்ல, சர்வ மலத்துடன் கூடினவனாக இருந்தான் இது வரைக்கும். ஏன்னா மலம்ன்றது என்னன்னா மனசுல இருக்கிற தாட்ஸ் தான் நம்மளுடைய மலங்கள். இதனால டெயிண்ட் ஆயிடுச்சு. இதனால டெயிண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரகாசம் தெரியாம மனசோட போய் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால ரிஃப்ளெக்ட் ஆன அந்த மனசோடையும் புத்தியோடையும் ஜீவன் ஐக்கியமாயிடுச்சு. ஐக்கியமாயி என்ன ஆச்சுன்னாக்க அநேக ஜென்மமா இந்த கெட்ட பழக்கம் இருந்ததுனால இந்த மலத்தோடயே இருந்து எல்லாத்தையும் வேறாகவே பாக்குற மாதிரி ஆயிட்டான். ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் பாக்குறதுன்ற ஒரு டென்ட்னஸ் வந்துடுச்சு. அந்த மலங்கள் எல்லாம், மலங்கள்னா எந்த மலம்னாக்கா ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக மலம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதான் சொல்றாங்க. இந்த ஆணவ மலம்ன்றது ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து போயிடுறது. இந்த மனசுல இருக்கிற ரிஃப்ளெக்ஷனால் நான் எந்த ஒரு அகம்ன்ற புத்தி வந்ததோ அது என்னுடைய மனசோட சேர்ந்து அதனால இந்த உடம்போட சேர்ந்துருச்சு. அதனால இந்த உடம்பை நானு நினைச்சிட்டு வந்ததுனால அந்த மலம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த மலம்லாம் ராத்திரி தூங்கும் போது எல்லாம் அப்பா டயர்ட் ஆயிடுச்சு, இந்த சரீரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டோம்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தை எல்லாம் முடிச்சு தூங்கலான்னு போனா அப்போ மனசு இன்னும் தூங்கல. அது என்ன பண்றது, சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கேன். அந்த மலத்தினுடைய பாதிப்பு இன்னும் இருக்கு. அதுவும் அந்த சொப்பனத்தையும் பார்த்துட்ட உடனே அப்பாடான்னு தூங்குறான். தூங்கினோடனே மனசுக்கு சரீரத்துக்கு ரெண்டுத்துக்குமே ரெஸ்ட் கிடைச்சது. ரெஸ்ட் கிடைச்சா கூட அடுத்த நாள் எழுந்தோடனே முந்தின நாள் எதுல காரியத்தை விட்டானோ அதுல இருந்து தொடங்குறோம் நம்ம. அதனால இது 3த்தையும் பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு சாட்சி இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த மலங்கள் எல்லாம் இந்த சிரவணாதிகள்னால உத்தீபமான இந்த ஞானாக்னியினால இந்த மலங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. சுயமா நான் தான் ஆத்மா
அகம் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு ஞானத்தினால ஜுவலனம் வருது அவனுக்கு. அப்படி இருக்கும்போதுதான் இந்த மலங்களிலிருந்து அவன் முக்தனாக ஆகிறான். மலத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிக்கொண்டு இருந்து எப்படி இருக்கான்னா ஸ்வர்ணவத் ஜோதத்தே ஸ்வயம். எப்படி ஒரு ஸ்வர்ணமானது நன்னா நிறைய அழுக்கு இருக்குதுன்னா அதை என்ன பண்ணுவான், நல்லா அடுப்புல போட்டு சுடம் போடுவான். அந்த சுடம் போட்ட உடனே என்ன ஆகும்னா அழகா திருப்பி அந்த பழைய இது கோல்டானே தெரியாத அளவுக்கு அழுக்கு எண்ணெய் எல்லாம் அதுல பட்டு இது கோல்டா செம்பான்னு கூட தெரியாது அப்படி இருக்கும். அதை போட்டு அந்த ஆச்சாரி என்ன பண்ணுவான், அதை நெருப்புல சுடம் போட்டு அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ண உடனே அது எப்படி பிரகாசமா தங்கமா இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசுலயே இந்த மாதிரி மலங்கள்லாம் இருந்ததுனால அது ஸ்புடமா தெரியல அந்த ஆத்மா. இந்த மலங்கள் போறதுக்கு உண்டானதான சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்ன்ற மூணுத்தையும் நன்னா ஸ்புடம் போட 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 அந்த ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்றது ஸ்வயம் ஜோததே நன்றாக பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி பிரகாசிக்கிறது? இந்த பையன் முதலியே யோசிச்சான், எல்லா வேதங்கள்லாம் படிச்சான். பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதமாய அவன் பரீட்சை பண்ணி இந்த லோகத்தெல்லாம் பார்த்தான். என்ன இந்த லோகத்துல எது பார்த்தாலும் நமக்கு சரியாக வரல, ஒரு நிரதிசயமான ஆனந்தம் எங்கேயுமே கிடைக்கலையே, நமக்கு எல்லாத்துலயும் துக்க கலப்போட இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்தான். பரீட்சை லோகான் கர்மசிதான் லோகம், இது கர்மாவனால சம்பாதிக்கப்பட்ட லோகம். இதுல எந்த காரியத்தை நான் பண்ணாலும் திருப்பி அதுல போய் சேர்றதை தவிர அதுல இருந்து போக்குறதுக்கான வழியா தெரியல அப்படின்றத கர்மசிதான் லோகான் பிராமணம் நிர்வேதமாயான். இதை தெரிஞ்சுட்டு அது மேல ஒரு வெறுப்பு வந்தது. அவனுக்கு தியாக புத்தி வந்துருது. அதுவான் நாஸ்தி அகிருதா கிருத்தேன, நாஸ்தி அகிருதா கிருத்தேன, அகிருதா மோட்சா கிருத்தேன கர்மனா ந பவதி. கிருதகமா இருக்கக்கூடிய எத் கிருதகம் தது அனித்தியம். எதெல்லாம் செய்யப்பட்டதோ எதெல்லாம் நம்ம அதுல பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியம். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு மோட்சம்னு, அது அகிருதா, அது செயல்னால உண்டாகாது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ண, சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் உபகரிச்சார். அங்க போய் அவர்கிட்ட போய் ஒரு ஸ்ரோத்ரியனான பிரம்மனிஷ்டனான ஒருத்தர்கிட்ட போய் இந்த வேதாந்தத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டான். இந்த அறிவும் இந்த விவேக வைராக்கிய சமதமாதி சட்ட சம்பத்தி மூச்சுத்துவன்ற ஒரு நாளும் கூடினான இந்த சிஷ்யம் போய் ஒரு குரு ஒரு ஆச்சாரியனுடைய காலில் போய் உழுது சமயத்தோட போய் எனக்கு நீங்க இந்த பிரம்ம வித்யா அதீஹி பகவோ பிரம்மேசி அப்படின்னு அதீஹி பகவோ பகவானே அதீஹி எங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த பிரம்மத்தை அப்படின்னு அவன் கேட்டான். கேட்டதுனால அவர் என்ன பண்ணாரு, உடனே அவரும் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தானா, அரே ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவ்யா, இதை நீ சிரவணம் பண்ணிதான் ஆகணும், மனனம் பண்ணிதான் ஆகணும், நிதித்தியாசனம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்க கேட்க வேதாந்தத்தை கேட்க 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 இவனுக்கு என்ன ஆச்சு, அது நல்ல யுக்தியா அதை மனனம் பண்ணான். யுக்தினாக இப்போ மரத்துல ஒரு பழம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நம்பிக்கிறாங்க, வார்த்தையில நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு அந்த பழம் இருக்குன்னு நான் சொன்னது என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு சரியா புரியல. நீங்களா போய் அந்த மரத்துல இருக்கிற அந்த பழத்தை பார்த்த உடனே தான் உங்களுக்கு அபரோக்ஷ ஞானம் வரும். அது வரைக்கும் ஒரு பரோட்சமா தான் இந்த ஞானம் இருக்கும். இப்படி பரோட்சமா இருக்கக்கூடிய ஞானத்தை இப்படி யுக்தி மூலமாக மனனம் பண்ணி 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 தர்க்கங்கள் மூலமாக இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு அதை மனனம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே அதை நிதித்தியாசனம் பண்ணி நமக்குன்னு தெரியணும். அப்படி தெரிகிற காலத்துலதான் இந்த ஞானாக்னியானது என்ன பண்றது, உங்களுடைய மலத்தெல்லாம் போக்குறது. இந்த சிரவண மன நிதித்தியாசனம் எல்லா மலத்தையும் போக்கி உங்களை பிரகாசமாக இருக்கிறது. அப்ப ஸ்வயம் பிரகாசமா அதுவே உங்களுக்கு தெரியாது. ஓஹோ, இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் இந்த பிரதிபிம்ப ஆத்மாவை போய் நான் ஆத்மான்னு நினைச்சுட்டேன். இது இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மா தான், பிம்ப ஆத்மா தான் எனக்கு வேண்டிய ஆத்மா. பிரதிபிம்ப ஆத்மாவோட ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு விஷயம் வேணும், ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் துக்கத்தோட தான் இருக்கும். பிம்ப ஆனந்தத்துலதான் இந்த துக்க கலப்பு இல்லாத ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனேனா அவனுக்கு இந்த ஆத்மாவானது பிரம்மமாக பிரகாசிக்கிறது, அது ஸ்வயம் பிரகாசிக்கிறது. ஏன்னா இது என்னதான் வெளியில சொன்னாலும் அப்ரமேயா சொப்பிரகாஷா மனோவாச்சாம் அதீதா அப்படின்னு தான் சொல்றது. சொப்பிரகாசமா அது அவனுக்கு அப்பதான் தெரியுது. அந்நிய இது வரைக்கும் என்ன இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு உலகத்துல பாக்குறதுக்கெல்லாம் தேவைப்பட்டது இன்னொரு பிரமாணம். கண் இருந்தாதான் அதை பார்க்கும், காது இருந்தாதான் அதை கேட்கும் அப்படின்னு இருந்தது. இந்த எந்த ஒரு பிரமாணமும் அபேட்சை இல்லாம ஒரு பிரமேய வஸ்து தெரியுமே ஆனால் அதுதான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுதான். ஆனா அந்த வஸ்துவோ எப்படி இருக்குன்னா அப்பிரமேயம். அது கண்ணுனால பார்க்க முடியாது, காதுனால கேட்க முடியாது, மனசுனால கிரகிக்க முடியாது, வாக்குனால சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றது அப்படின்னா இது இல்ல அது இல்ல இது இல்ல இது இல்லன்னு அப்படியே தள்ளிண்டே போனா, எது வரைக்கும் தள்ளிண்டே போனான்னா
அந்த பிரகாசம் வர வரைக்கும் இதெல்லாம் இந்த தள்ளுறது நின்று போனோடனே ஸ்வயம் பிரகாசத்தே ஹி ஆத்மா. அந்த ஆத்மாவை தான் ஸ்வர்ணவத்து ஜோதத்தே ஸ்வயம். அந்த சங்கம் என்ன பண்ணிட்டு ஆச்சாரிய என்ன பண்ணான், அதுல இருக்கிற மலங்கள் தான் எடுத்தான், அதனுடைய பிரகாசத்தை அவனா கொடுத்தான். அது ஒரிஜினல், அது சொரூபம் அந்த தங்கத்துக்கு. அந்த தங்கத்தை அதை எடுத்த உடனே அதுவே தானா பிரகாசிச்ச மாதிரி நம்ம கையில இருக்கிற இந்த குருவனுடைய அனுகிரகத்தினால சிரவண மனன நிதித்தியாசங்கள்லாம் நம்ம பண்ண 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 என்ன ஆச்சு, நம்மளுடைய மலங்கள்லாம் அகற்றினோடனே தனக்கு தானே அந்த ஆத்மா தெரியுது. இதுதான் அந்த ஆத்ம ஞானத்தினுடைய பலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்காக அதை சொன்னார். அதுக்கப்புறம் இதை எங்க தெரியறது, கரெக்டா தான் இருக்கு சார், இருந்தாலும் அது கரெக்டா எங்க தெரியறது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுங்க. ஹிருதாகாசோதிதோ ஹ்யாத்மா போதபானுஸ்தமோபஹிருத் சர்வவ்யாபி சர்வதாரி பாதி பாசயதே கிலம். ஹிருதாகாசோதிதா, ஹிருதயம் என்ற ஆகாசத்திலிருந்து அது உதிக்கிறது. இங்கிட்டுதான் இருக்கு, வேற எங்கேயும் வெளியிலாம் தேடினா அது கிடைக்கவே கிடைக்காதுப்பா. நான் உள்ளெல்லாம் தேடினேனே, பிராணன்னு நினைச்சானே, இல்ல அந்த அன்னமயம் நினைச்சேன், சரீரம்னு நினைச்சேன், பிராணன்னு நினைச்சேன், மனசுன்னு நினைச்சேன், புத்தின்னு நினைச்சேன், ஆனந்தம்னு நினைச்சேன், அதெல்லாம் இல்ல. அதுக்கும் உள்ளுக்குள்ள நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் அங்க தேடினேன், இங்க தேடினேன், கோவில்ல தேடினேன், வாசல்ல தேடினேன், இவ்வளவு பெரிய மலை, இவ்வளவு பெரிய இது, எல்லா கிரகங்கள்லாம் அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சிக்காம போயின்னு இருக்கு, எல்லாம் அதாவது வேலையை செய்யறது. நான் மேங்கோ வேணும்னு மேங்கோ சீடை போட்டான்னாக்கா அங்க அன்னாசி வரமாட்டேங்கிறது, மேங்கோ தான் வருது அப்படின்னா என்ன சார், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமே, இதுக்கெல்லாம் ஜெகத்துக்கு ஒரு காரணம் இருக்குமே. நாங்க தேடினேன், ஜெகத் காரணத்தை வெளியில தேடி 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 போய் கண்டுபிடிக்க முடியல, உள்ள தேடி 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 போனேன், கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்துல கண்ணை திறந்தது இந்த வேதாந்தம். குரு அனுகிரகத்தின் மூலமா, குரு மூலமா, அதப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, நீதான் அது, அதை தெரிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க, தலையிலேயே ஆட்டை தூக்கி தலையில போட்டுண்டு ஆடு எங்கன்னு தேடிட்டே இருக்கான். அவன் ஆடையா தேடுறதா உன் கழுத்துல இருக்காப்பான்னு, ஐயோ காணும் சார், நான் எண்ணி பாக்குறேன், 10 தந்தவள்ளியே தன் ஆளை போட்டுட்டு அவன் தேடிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம ஆத்மாவை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம், இங்க இருக்குமா அங்க இருக்குமா, அங்க இருக்குமா இங்க இருக்குமான்னு தேடிட்ட உடனே வேதாந்தம் ஒன்னும் தேட வேண்டாம், நீங்க பண்ண வேண்டியதானே, இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க கண்ணு திறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னாரு. இது எங்க தேடுறதுன்னா உங்களுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு, வெளியில எல்லாம் நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். ஹிருதயமான இருக்கக்கூடிய அந்த தகரத்துல ஒரு ஆகாசம் மாதிரி, தகராகாச ரூபின்னு அம்பாளுக்கு அதுக்காக தான் சொல்றது. இங்க தகரோஸ்மின் அந்தராகாச அப்படின்னு ஒரு சூத்திர பாஷ்யத்துல ஒரு பெரிய அதிகரணம், தகராதிகரணம், ரொம்ப கஷ்டமான அதிகரணத்துல கொண்டாரு. இந்த தகராகாசத்து சின்ன ஒரு ஓட்டம் இருக்கு அந்த தகராகாசத்துல. அந்த ஆகாசத்துல உதேசி, அது உதிக்கிறது. எது? அந்த ஆத்மா, அந்த இண்டீட் தட் ஆத்மா. ஹிருதாகாசோ உதீதா ஹி ஆத்மா போதபானுகும். அது எப்படின்னாக்கா பிரகாசமா இருக்கு அங்க. அதை நீங்க பார்க்காத வரைக்கும் அது தெரியல, ஒரே இருட்டா இருக்குது. அது தெரிஞ்ச உடனே இப்ப என்ன ஆச்சு, அது பிரகாசமா தெரியறது. அது தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா இருட்டும் போச்சு உங்களுக்கு. இந்த அட்டாச்மெண்ட் வித் ஃபேமிலி, அட்டாச்மெண்ட் வித் வேர்ல்டு, எல்லா அட்டாச்மெண்ட்டும் அது போயிடுச்சு. போதபானுகு வந்தவனே சமஹா அபகிருதா, அபகரணம் ஆயிடுச்சு, எல்லா சமத்தும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா தான் அது சர்வவியாபி. நீங்க ஏதோ இந்த உடம்புலதான் இருக்கேன், ஐ எம் நாட் ஈவன் ஹால் பர்வேடிங், ஹவு ஐ கேன் பி கால்ட் ஹால் பர்வேடிங்னு சொன்னீங்களே, என்ன யூ ஆர் ஹால் பர்வேடிங்ன்றது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் நீங்க உங்களை சின்னதா பரிச்சின்ன இவ அப்படின்னு சொன்னார்ல, நீங்க லிமிட்டடுன்னு நீங்க நினைக்கின்றதுனால லிமிட்டட் ஆயிடுச்சீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க லிமிட்டட் இல்லன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க லிமிட் இல்ல, நீங்க எங்கும் இருக்கக்கூடிய பரம்பிரம்மன் தான். சர்வவியாபி, சர்வதாரி, எல்லாவற்றையும் தரித்து கொண்டு இருப்பீர்கள் ஒரு அர்த்தம், சர்வத்துக்கும் ஆதாரமாக இருப்பீர்கள் ரெண்டு அர்த்தமும் பண்ணலாம். சர்வதாரி பாதி, எல்லா இடத்துலயும் ஒளிந்து கொண்டே இருக்கீங்க. நீங்க இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தா தானே அந்த டார்ச் லைட்டை போட்டுட்டு எங்க இருக்க தேடின்னு நான் எப்படி போக முடியும்? போற இடத்துல அது ஒழிச்சுட்டே தான் இருக்கு. அப்படி ஒழிச்சுட்டு இருந்தது, அது தெரியாம அதுக்கு மேல ஒரு கம்பளியை போட்டுட்டே போனேன். இப்ப கம்பளியை எடுத்த உடனே அந்த லைட்டு எங்க போனாலும் கூடவே வருது. அந்த மாதிரி அந்த நம்ம மேல இருக்கிற அந்த அஜ்ஞானம்ன்ற கம்பளியை எடுத்துட்ட உடனே என்ன ஆச்சு, அந்த ஆத்மாவானது ஸ்வயம் பிரகாசத்தை, அதுதான் ஞானியினுடைய நிலை. அது எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. பாசி, அது மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் வேற ஒழிக்கிறது. பாசைய தேச, அது எல்லாத்தையும் உலகம் முழுக்க அது பாசிக்கிறது. அந்த ஆத்மாவனாலதான் நான் தத்திர சூரியோ பாஜின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோய மகனி சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. இந்த இதம் சர்வம் எல்லாம்
இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கிறதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் ஒழிக்கிறதுனாலதான் இதெல்லாம் ஒழிக்கிறது. அவர் இல்லைன்னா என்ன ஆச்சு? என் கண்ணு வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, கை வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. அவர் இருக்கிறதுனாலதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். பாசையத்தே அகிலம். இந்த இதுக்கு ஸ்ருதி நமக்கு வேணும். இது ஹிருதயத்துலதான் ஆகாசம் இருக்குன்றதுக்கு என்ன ஸ்ருதி இருக்கு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல அங்குஷ்டமாத்த புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய நததோ விஜிகுப்ததே ஏதத் வைதத் அப்படின்னார். நச்சிகேதன் அவரை கேட்டான், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதாத்து அகிருதாத்து அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத. இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வேறானதாகவும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வேறானதாகவும் அந்யத்ர தர்மா அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர கிருதாத் அகிருதாத் செய்யறதுனால வரக்கூடியதோ செயல்னால வராததோ இருக்கக்கூடியதான வஸ்து ஏதாவது இருக்கா? அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு இருக்காதுன்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றதுதான் எனக்கு சந்தேகம். அதுதான் ஆத்மா. அதை நீங்க தெரியும். எது தத்து பச்சசி எதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவன் கண்டுபிடிச்சான். யம தர்மராஜா சாதாரணம்னா அவர் ஒரு ஆத்ம ஞானின்னு. இவர் அவங்ககிட்ட சொல்லாம இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சமம், உனக்கு துட்டு தரேன், உனக்கு அஸ்வன் தரேன், உனக்கு ஹஸ்தி தரேன், உனக்கு நீ எவ்வளவு நாள் வாழணுமோ அவ்வளவு நாள் வாழலாம், காமரூப அப்தரஸ்திகள்லாம் உனக்கு தரேன், நீ இதெல்லாம் வச்சுக்கோ, உங்க அப்பாவை திருப்பி சரியாக்கி விட்டுறேன், நீ இந்த சொர்க்கத்துல எவ்வளவு நாள் ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் இருந்து அனுபவி, ஆனா இந்த வேதாந்த சம்பத்தனம் கேட்காத அப்படின்னு திருப்பி அடம் பிடிச்சாரு. இந்த பையன் விடுறதா இல்ல அவரை. எனக்கு அதுதான் வேணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேணும்னு சொல்லி உமக்கு அது தெரியும். எது தத்து பஷ்யத்தின்னு சொல்லல. பஷ்யத்தின்னா எதை ஞானிகள்லாம் பார்க்கிறார்களோ அதை எனக்கு சொல்லுங்க. எத்தத் பஷ்யசி நீங்கள் எதை பார்த்து கொண்டே இப்போ இருக்கீர்களோ அதை தத்வத அப்படின்னு கேட்டான். கேட்டவனே இவரால எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாரு, வேற வழி இல்லாம இவங்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு, அப்பா வேற ஒண்ணு இல்லை, அந்த ஆத்மா எங்கும் நிறைஞ்சுதான் அந்த ஆத்மாவானது உன்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்கு. அது எங்க இருக்குன்னா உன்னுடைய ஹிருதயத்துல அங்குஷ்ட பெருவிரலினுடைய முதல் இந்த இன்ச்சு வரைக்கும் தான் இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. மத்திய ஆத்மனி நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது மத்திய ஆத்மனி, அது ஆச்சாரியார் பாட்சியத்தை மத்திய ஆத்மனி நின்று இருக்கும் போது வராது அப்படின்னாரு. இல்ல உட்கார்ந்து இருக்கும் போது அப்படின்னு போட்டிருக்காரு. மத்திய ஆத்மனி இருக்கு, அதுதான் ஈசானன்னு பேரு. அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. ஈசானஹான்னாக்கா அபிதாத்ரு ஸ்ருதின்னு எழுதியிருக்காரு ஆச்சாரியார். வேதங்கள்ல சில வார்த்தைகள்லாம் நேரவே சொல்லிடும், ஸ்ருதின்னு பேரு அதுக்கு. இல்லைன்னா ஒரு அடையாளத்தை வச்சுட்டு சொன்னா லிங்கம்னு பேரு. இந்த ஒரு அடையாளம் இல்லாம ஸ்ருதியாவே அதுதான் ஈசானன் உன்னுடைய மனசுல இருக்குன்னு சொல்றதுனாலே தகராகாசத்துல இருக்கிறது ஆத்மாதான்னு கிளீனா வேதம் சொல்ற மாதிரி இருக்கு. ஈசானஹா நீ கேட்ட அந்த பூதஸ்ய பவ்யஸ்ய, இந்த பூதம் பவ்யம் இதெல்லாம் விட என்ன ததா விஜிகுப்தது, இதெல்லாம் நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் விட மேலானதாக அந்த ஆத்மாவானது எல்லாம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா உன்னுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏதத் வைத்தது நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்பா பதில்னு சொல்லிட்டு அவன் சரியா எங்க புரிஞ்சுக்கலையோன்னு சொல்றதுக்காக அதை முடிக்கும் போது இன்னொரு தடவை அதை சொல்றாரு. அங்குஷ்ட மாத்திர புரிதா ஜோதிரிவ அதூமகா, அதூமமே இல்லாத ஒரு ஜோதி மாதிரி அங்க பிரகாசிச்சுட்டு இருக்காரு உன் மனசுக்குள்ளேயேதான். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபியனாராயணஸ்திதா அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள வெளியிலயும் அது உள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு இருக்காரு. ஈசானோ பூதபவ்யஸ்ய சயேவ அத்யஹா சவுஷ்வஹா, இன்னைக்கும் அதுதான் இருக்கு. பூதமாவது பவ்யமாவது இன்னைக்கும் அதான் இருக்கு, என்னைக்கும் அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதத் வைத்தத் அப்படின்னு ரெண்டாவது தடவை சொன்னதோட நிக்காம திருப்பியும் மூணாவது தடவை போய் அங்குஷ்ட மாத்திர புருஷா அந்தராத்மா உள்ள இருக்கிறது தான் அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன். சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சன்னிவேசத்தை கொண்டு அதுதான் இருக்கு, அந்த ஆத்மா தான் இருக்கு. அவாவா அதை பாக்குறது இல்லையே தவிர எல்லாருமே ஆத்மாதான், எல்லாருடைய மனசுலயும் அந்த ஆத்மா. தம் ஸ்வாத் சரீராத் பர்வரேக்கிறேன், அதை நன்னா கவனமான நிதித்தியாசனத்தின் மூலமா பிரிச்சு நீ பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா முஞ்சாதி வைசிகாம் தைரியன, கையை தொட்டாலே முஞ்சா புல்லு குட்டும், அந்த முஞ்ச புல்லை எடுத்து அது உள்ள இருக்கிற நாரை எடுக்கிற மாதிரி அழகா பிரிச்சு எடுக்கணும். அது எவ்வளவு கஷ்டமோ அப்படி இந்த ஆத்மாவையும் இந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சு, சூக்ம சரீரத்துல இருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சு, காரண சரீரத்துக்கும் பின்னாடி அந்த ஆத்மாவை ரொம்ப தைரியசாலியாக இருந்து கொண்டு ஒருத்தன்
பிரிக்கணும். ஏன்னா தைரியம் வேணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் வெளியில போறது, தன்னுடைய அட்டாச்மெண்ட், வீடு, குடும்பம் எல்லாம் இப்ப ஸ்டேக் ஆயிடும். ஆகையினால இந்த வேதாந்தத்துக்கு வர்றது கஷ்டம். வந்துட்டான்னா ப்ரிப்பேர் பார்ட்டி முள்ளு ரொம்ப தூரம் அந்த கூரான ஒரு கத்தியில நடந்து போயிட்டு இருக்கான், பாதி வரைக்கும் நடந்துட்டான். இப்ப திருப்பி போனான்னாக்க விழுந்துருவான், நயகாரால விழுந்துருவான். திருப்பி போனான்னா இப்ப என்ன வழிதான் இருக்குன்னு பேசாம இதுலயே நடந்து அக்கறைக்கு போயிருந்தான் சௌரியம், நடந்து போறதுதான் புத்தாலித்தனம். கயர்ல நடந்து போயிட்டு இருக்கான், நடுவுல கீழே விழுந்தான்னாக்க அதில் பாதாளம். என்ன பண்ணுவான், திருப்பி வர முடியாது, பாதி தூரம் போயிட்டான். நம்மளாம் என்ன பண்ணிட்டான், இப்ப பாதி தூரம் போயிட்டான், இப்ப வேற வழி இல்லை, திருப்பி வர முடியாது. நம்ம இப்ப போய்தான் ஆகணும்னா இந்த ஆசைகள்லாம் ஒட்டுதான் ஆகணும். அதனால இது ரொம்ப கஷ்டமான இந்த முஞ்ச புல்லுல இருந்து நார் எடுக்கிற ஈர்க்குச்சி எடுக்கிற சமாச்சாரம் தைரியம் என்ன தம் வித்யா சுக்ரம் அமிர்தம். அதுதான் வித்யா, அதுதான் சுக்ரம், அதுதான் சோபனமான ஒரு வித்யா. சுக்ரம்னா அதுதான் கிளீனான ஒரு ஜொலிக்கக்கூடிய பியூராக இருக்கக்கூடிய ஒரு வித்தம். தது அமிர்தம். அதை தெரிந்து கொண்டாதான் நீங்க இந்த மரணத்தை தாங்கன்னா இந்த ஜென்மாவை பண்ணலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப இல்ல எனக்கு வேணாம் சார், அட்டாச் பை பீப்புள், குடும்பம், துட்டு, இதுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் எப்படி சார் விடுறதுன்னு கேட்டீங்கன்னா போச்சு, யூ லூஸ் பீஸ் ஜென்மா. திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் ஏசம் சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகிமுராரேன்னு பக்தியில பண்ணு. அதனால்தான் அத்தியாத்ம ராமாயணத்துல அவர் ராவணன் மாரீச்சன் சொல்றான், அவனுக்கு அட்வைஸ் பண்றான், நீ கொஞ்சம் இந்த கோல்டு மிருகமா மாறி போய் சீதையை கொஞ்சம் போய் நீ அபகரிக்கணும். நீ அவளை ராமனுடைய சீதையினுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணு. அவ கேட்ட உடனே ராமன் என்னை அடிக்கிறதுக்கு வருவான், ராமனும் லட்சுமணும். அப்ப போய் நான் சீதையை எடுத்துன்னு வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ மாரீச்சன் ராவணனுக்கு அட்வைஸ் பண்றான், இந்த இப்படி எல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அவன் இந்த தாடக வளர்க்கும் போது அந்த 2 பசங்களா 14 வயசுல என்னை அடிச்ச அடியில நான் 100 யோஜனை தூரம் தள்ளி கடல்ல போய் விழுந்துட்டேன். நானு அந்த அடியை நான் மறக்கவே இல்லை. அன்னிலேருந்து எனக்கு ராமஸ்மரணையாவே இருக்கேன் நானு. அதனால எனக்கு யாராவது ரத்தனோன்னு ரான்னு ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ரத்தனோன்னு யாராவது சொன்னாலே அந்த ராவை கேட்டாலே எனக்கு ராமன் ஞாபகம் வருது. அந்த பயம் போகவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் அத்தியாத்ம ராமாயணத்துல அம்பாளுக்கு பரமேஸ்வரன் சொல்றாரு, இப்படி சொன்னான்னு தவிர அவனுடைய உள் மனசுல என்ன இருந்ததான்னாக்க இது சொல்லல. அவன் ராவணன் என்ன நினைச்சான்னா, இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நாள் தான் பக்தி பண்ணி அதுக்கப்புறம் உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் வேதாந்தம் படிச்சு எத்தனை ஜென்மம் ஆகும், இதெல்லாம் உடனே கிடைக்கிற சமாச்சாரமா? நம்மளுடைய புத்தியும் மனசும் லோக்கல்ல போயிடுறது. இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுன்னு போயிடணும்னாக்கா ரொம்ப நாள், அவ்வளவு பொறுமை எனக்கு கிடையாது. நான் வேற வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இவரை நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், பிரதிக்ஷனும் அந்த ராமனை திட்ட ஆரம்பிச்சா he will be forced to come and fight with me. அப்படி பண்ணாருன்னா எனக்கு சீக்கிரமா சாகித்யம் கிடைக்கும். இந்த ஒரு ஆங்கிள் தான் பார்க்கணும். இல்லைன்னாக்கா மாரீச்சன் மாதிரி எல்லார மாதிரி நானும் பண்ணிட்டே இருப்பேன், இந்த ஜென்மால கிடைக்குமோ கிடைக்காத கேரண்டி இல்லை. ஆகையினால இது நான் என்ன பண்ணணும்னாக்கா, எனக்கு தெரியும் ராமன் தான் பரம பவித்திரன், அவர் தான் இங்கு இருக்கிற அங்குஷ்ட புருஷனான அங்கேயும் வருது இருக்கக்கூடிய பரமாத்மா தான் ராமன் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த ராமனை நான் இப்ப சண்டை போட்டாதான், இப்ப அவனுடைய பொண்டாட்டியை நான் அபகாரம் பண்ணாதான் அவருக்கு கோபம் வரும். அவர் என்ன பண்ணாதான் நான் திருப்பியும் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டு திருப்பி ஜெய விஜயால திருப்பி மாறணும். ஏன்னா ஜெய விஜயால் இந்த கனக சனந்தனர்களுக்கு ஆடியன்ஸ் கொடுக்கல. அவெல்லாம் கேட்கும்போது உடனே கோபம் வந்துருச்சு கனகருக்கும் சனந்தனால இவாளுக்கெல்லாம். எங்களுக்கே நீ வாசல்ல நின்றுட்டு விஷ்ணுவை பார்க்க முடியாதுன்னு சொல்ற, நீ நீ பூலோகத்துக்கு போனோடனே அவ ஐயோ நீங்க யாருன்னு தெரியாம சொல்லிட்டா, நீங்க எல்லாம் ஞானிகள்னு எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன எப்படி இதுக்கு விமோசனாரு? நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப நாள் இருந்து பக்தி பண்ணி ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்துட்டு ஒரு 1000 வருஷம் பொறுத்து இங்க வரத்துக்கு ஆசைப்படுறா, இல்ல பகவானை திட்டிகிட்டே இருந்து 3 ஜென்மால நீங்க வரீங்களா? இல்ல இல்ல 3 ஜென்மாவை நான் திட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசிபாவும் துரியாதனாவியாலியாவும் ராவணனாகவும் பிறந்து வந்தானா. அப்படி வந்தவர் தான் சொன்னதுனால இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க, அங்குஷ்ட மாத்திர புடிச்சா இவனை தெரிஞ்சுக்கணும். இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சான்ஸை நம்ம விட்டுட்டோம்னாக்கா இது எப்படின்னாக்கா இந்த கத்தியில நடக்கிற மாதிரி தான். நம்ம நயகரா மேல ஒரு கூரான ஒரு நூல் கட்டியிருக்கான், அது மேல நடந்து அந்த பக்கம் போனோம், பாதி தூரம் வந்துட்டான். இப்ப பாதி தூரம் வந்துட்டு திருப்பி வர முடியாது. திருப்பி வந்தா திருப்பி இவ்வளவு தூரம் வரும்போது அப்பவும் ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்ன, எடுத்த காரியத்தை முடிக்கிறதான் போனா அக்கறைக்கு போய் சேர்ந்துடலான்றதுக்காக தான்
இந்த தைரியத்தோட இருந்தானாக்க இந்த வித்யானது உனக்கு கதம் வித்யா சுக்ரம் அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோபனிஷத் இதோட முடிய போச்சு. அப்படி தீர்மானமா அங்க முடிஞ்ச மாதிரி இங்கேயும் பெனல்டிமேட் ஸ்லோகம், அது பெனல்டிமேட் மந்திரம் கட்டோபனிஷத்துல, இங்க பெனல்டிமேட் ஸ்லோகமா இதை எழுதியிருக்காரு ஆச்சாரியால் ஆத்மபோதத்துல. என்ன கிருதா காஷோதி தோஷி ஆத்மா போதபானு, போதபானுன்னா அறிவு சூரியன், சூரியனை மாதிரி அறிவு அவ்வளவு பிரைட்டா இருக்கு. அது எப்படி சூரியனானது தமச அபகாரம் பண்றதோ அப்படி இந்த அறிவானது நம்ம கிட்ட இருக்கிற கூடிய அஞ்ஞானத்தை முழுக்கடிக்கிறது இருந்து கொண்டு, அப்ப என்ன தெரியுது, அந்த ஆத்மா தான் சர்வ வியாபி, எங்கும் வியாபகமா இருக்கக்கூடியது அந்த தர்மா. இதே விஷயத்த கீதையிலையும் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார் அவர். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லும் போது, அப்பா ஈஸ்வரன் ஈஸ்வரன் நீ தேடிட்டு இருக்கிய, சர்வபூதத்துக்கும் காரணம் என்னை தேடிட்டு இருக்க, நான் எங்க தெரியுமா இருக்கேன், உன்னுடைய மத்திய ஆத்மாலதான் நான் இருக்கேன். இங்க விட்டுட்டு அங்கெல்லாம் தேடினப்போ உனக்கு கிடைக்காது, உங்ககிட்ட தேடு. மத்திய ஆத்மனி திஷ்டதி ராமையன் சர்வபூதானி, உன்னை எல்லா பூதங்கள் மூலமாகவும் உன்னை பிரமிக்க வச்சிருக்கேன். நீ அதை பார்க்க விடாம உன்னை பண்ணி இதெல்லாம் கேளிக்கை காது கண்ணு மூக்கு எல்லாம் கொடுத்து உன்னை அதை பார்க்க விடாம பண்ணிருக்கேன். நீ தான் அதை சூட்டா கண்டுபிடிச்சு இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யந்திராரூடானி மாடையா, எப்படி ஒரு மிஷின் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாயையினால எல்லாரையும் கட்டி போட்டிருக்கேன். இந்த மாயையில இருந்து நீங்க தப்பிச்சுன்னு வரணும்னா அந்த மாயையிலேயே போட்ட ரிஷிகள் போட்ட அந்த ரூட்டை பிடிச்சிட்டு தான் நீங்க வெளியில வரணும் அப்படின்னு அங்கேயும் அதே விஷயத்த அர்ஜுனனுக்கும் சொல்லியிருக்காரு. இப்படி உபனிஷத் பிரமாணங்களும் நிறைய இருக்கு, ஸ்ருதி பிரமாணமும் இருக்கு. இது சிஸ்டர் பிரமாணமா ஆச்சாரியாலும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சர்வ வியாபியா இருக்கு, அது எங்கும் வியாபகமா இருக்கு, எங்கு அது இல்லாத இடம்ன்றதே கிடையாது. சர்வதாரி, சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. பாதி ஒழித்து கொண்டே இருக்கிறது, எல்லாரையும் ஒழிக்கவும் செய்யறது, அது விளக்கா இருக்கிறது, அதனுடைய வெளிச்சத்தில் எல்லாமும் விளங்குகிறது. அப்படி பாசையத்தே அகிலம், உலகம் முழுக்க அவர்னாலதான் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அங்க தேடாதீங்க, அது உங்களுடைய ஹிருதயத்துல தேடிங்க, தகர ஆகாசத்துல அவர் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடைசி ஸ்லோகத்துக்கு போயிட்டாரு. கடைசி ஸ்லோகத்துக்கு முதல்ல அவர் என்ன ஆரம்பிச்சார்னா, தபோ பிக்ஷீன பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதேன்னு அந்த முமுக்ஷுவனுடைய ஆத்மபோதம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக ஆரம்பிச்சார். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எல்லா உபனிஷத்தையும் எப்படி ஆரம்பிக்கணும், முதல்ல எங்களுக்கு எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகுமோ அதை தான் நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு போய் கேட்டேன். ஸ்வேதகேதுவும் அப்படிதான் மிருகதாரண்யத்துல கேட்டிருக்கான், கட்டோபனிஷத்துலயும் நச்சிகேதன் அப்படிதான் கேட்டிருக்கான், முண்டகோபனிஷத்துல சவுனக்கர் அங்கிரச போய் கேட்டாரு. இல்ல கஸ்மின்னு பகவோ வித்யாத்தே சர்வம் வித்யாதம் பவதி, எதை அறிந்து கொண்டதுனால் எல்லாம் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் கடைசியா போய் என்ன சொன்ன, தயோகவை தத் பரம் பிரம்ம பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அதுதான் பரபிரம்மா தான் உலகத்துல இருக்கு. அந்த பரபிரம்மா நீதான் என்பதை யார் தெரிந்து கொள்கிறானோ அவன் என்ன ஆறான், அவனும் பிரம்மமாகவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுட்டா பரபிரம்மமாகவே அமிர்தனாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு எப்படி உபனிஷத்துக்கெல்லாம் முடிக்கிறதோ அதே மாதிரியே இப்படி ஆரம்பிச்சார். முதல்ல முமுட்சுவா இருக்கான், எதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டானா இதை தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுட்டா நீ அதுவாவே மாறுவியோ அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அழகா இந்த ஸ்லோகத்தை முடிக்க போறார். தித்தேச காலாஜனபேக்ஷ சர்வகம் சீதாதிஹி நித்ய சுகம் நிரஞ்சனம் யஸ்வாத்மதீர்த்தம் பஜதே வினிஷ்க்ரியः சர்வவி சர்வகதோ மிருதோ பவேத். திக் தேச காலாதி, திக்கு அப்படின்னா டைரக்ஷன், பிராச்சியாதி திக்கு, பிராச்சியம் பிரதீச்சி உதீச்சி தர்சனா அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறத திசைகள் எல்லாம் நிறுத்தி ஈசானா அப்படின்னு நம்ம சொன்னா இந்திரா சுவாகா நிறுத்திய சுவாகா வாயுவே சுவாகா. நம்ம ஹோமம் பண்ணும்போது முன்ன திக் தேவதையை தான் முதல்ல நம்ம இன்வோக் பண்றோம். அந்த திக்குன்னா அந்த அர்த்தம். தேசம், தேசம்னா இடம், ஒரு ஸ்பேஸ் ஆக்குபைட் பை எ வஸ்து, இல்லைன்னா காசி முதலிய தேசங்கள் அப்படியே வச்சுக்கலாம். தேசங்கள் இது எல்லாம் காலம், எல்லாமே காலத்தை அபேட்சிச்சு தான் இருக்கு. உலகத்துல எந்த பொருளை பார்த்தாலும் உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாமே ஸ்பேஸுக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கு, அது இல்லாததே கிடையாது. இந்த புஸ்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எப்போ வாங்கினதுன்னு ஒரு கேள்வி வரும்.
எவ்வளவு நாளா நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு காலத்தோட சம்பந்தப்படுத்தணும். இது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது, இது மாதிரிதான். இப்ப நானே எடுத்துட்டீங்கன்னா இந்த உடம்ப வச்சிருந்தீங்கன்னா எப்போ பிறந்தேன், டி ரெண்டும், அதுக்கப்புறம் ஐ ஆக்குபை தி ஸ்பேஸ் அப்படின்னு. உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு காலம், ஒரு இருக்கு. இதுல கட்டுப்படாத விஷயங்களே கிடையாது. திக்கு, தேவதை, காலம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன திசையில இருக்கு, திக்குல இருக்கு. இப்படி திக்கு, தேச, காலம் இதோட கட்டுப்பட்டதாதான் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்துல எக்ஸப்ட் பிரம்மம் நம்ம உள்பட எல்லாருக்கும் பாருங்க, இந்த காலம், தேசம், திக்கு இதுல கட்டுப்படாத ஆளே கிடையாது. இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இந்த உலகத்துல. அது என்னதுன்னா உங்களுடைய ஆத்மா, அதுதான் பரபிரம்மா. அதை தவிர பாக்கி எல்லாமே திக், தேச, காலத்துல அபேட்சமா தான் இருக்கு. இந்த மூணுத்துக்கும் அபேட்சிக்காத, அதுல டிபெண்டா இல்லாத அனபேட்ச சர்வகம். ஆனா என்ன தெரியுமா, இது அனபேட்சியா இருக்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி ஏதாவது இருக்கான்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அது இதுல இல்ல, ஆனா அது இல்லாம இது இல்ல. இப்ப ஆகாசத்துலதான் இது இருக்கு, ஆகாசத்துலதான் இது இருக்கு. இதுக்கு லிமிட்டட், இதுக்கு அந்த அவகாசத்தையும் ஆகாசம் தான் கொடுத்துருக்கு. அந்த ஆகாசம் இதுலயும் சர்வவியாபியா இருக்கு. ஒரு இதை எடுத்து காத்தை எடுத்து ஊதிட்டு பையன் மூடினான்னாக்கா அந்த காத்து அங்க இருக்கு. அதை எடுத்துட்ட உடனே என்ன ஆச்சு, அந்த காத்து பெரும் காத்தா போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு குடமா இருந்தது ஆகாசம், அந்த குடம் உடைஞ்ச உடனே மகாகாசமா போயிடுச்சு. அதனால இப்ப என்ன சொல்றது, அந்த ஆகாசம் எங்கும் பரவிதான் இருந்தது அது இருக்கிற காலத்துல. ஆனா இதனால அது லிமிட் ஆகல. இது மாதிரி ஆகாசம் மாதிரி நம்மளுடைய பிரம்மமும் எல்லாத்துலயும் இருந்தா கூட இது எதையுமே அதை கட்டுப்படுத்தாது. எங்கும் இருக்கு அந்த ஆத்மாவான சர்வகம். சீதாதி சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம் அப்படின்ற பேரஸ் ஆஃப் ஆப்போசிட். அந்த துவந்த ஜாத்தங்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுறது. நிறுத்தி எதை பார்க்கறதுன்னா நித்திய சுகம். இதெல்லாம் இந்த துன்பத்தோட கூடினது எல்லாமே துக்க கலப்போட இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் தான். எல்லாமே நான் எட்டர்னல் தான். எதுவுமே எட்டர்னல் கிடையாது, எதுவுமே ஆனந்தமும் கிடையாது. இதுவும் ஆனந்தம். இது எல்லா பொருளும் காலத்தினால பாருங்க. இதுவும் நம்ம சொல்றோம் ஆத்மா சத்தியம், ஞானம், அனந்தம். இது காலத்தினால கட்டுப்படக்கூடாது, தேசத்தினால கட்டுப்படக்கூடாது, வஸ்துவனால கட்டுப்படக்கூடாதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது நித்திய சுகத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. துக்க லேசம் கூட அதுல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நித்திய சுகமா இருக்கக்கூடியது இந்த திக்தேச காலத்தை அபேட்சி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்காது. திக்தேவத்தை அரிசிட்டால அது எங்கும் இருக்கிறதா சொல்ல முடியாது, சர்வகம்னு சொல்ல முடியாது. இது இல்லைன்னா சர்வகம்னு சொல்லலாம். இந்த பேர்சா பாச்ச நல்லது கெட்டது, இரண்டாவது பொருள் இருந்தது ஆனால் அது பெருசு சின்னதுன்னு வரும். இரண்டாவது பொருள் இல்லாததான நித்திய சுகம் எப்பொழுதும் சுகத்தை கொடுக்கறதாகும். எதோடையும் சம்பந்த நிரஞ்சனம், எதோடையும் ஒட்டாருந்து. அஞ்சனா மை இல்லையா, எதோடையும் ஒட்டுதல். அஞ்சனா ஒட்டுறதுன்னு பேரு. ஒட்டதல் இல்லாதது எதுவோ யஹா அது, அதை ஆத்ம தீர்த்தம் பஜதே, அப்படிப்பட்ட அந்த ஸ்வ ஆத்ம தீர்த்தத்தை சேவிக்க வேண்டும். பஜதே அப்படின்னாரு. பஜத்தேன்னா எது அந்த தீர்த்தம்னு எதுக்காக, இந்த ஆத்மான்றதுதான் புண்ணியமான ஒரு நதி அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த தீர்த்த பதத்துக்கு வேதாந்தத்துல 2 அர்த்தங்கள் இருக்குது. தீரியத்தே அனேன இது. தரணம்னா கிராஸ் பண்றது. இந்த சம்சாரத்துல போய் முழிச்சுட்டு இருக்கவன் தாண்டனம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு தான் தாரக மந்திரம் ராமான்னு ஒண்ணு சொன்னாதான் இந்த சம்சாரத்துல இருந்து தரணம் பண்ண முடியும். அதனால ரொம்ப பவித்திரமான நாம உலகத்துல எதுன்னா ராமநாமா. ஏன்னா அதுதான் தவற நம்மள, அதான் தீர்த்தமான ஒரு நாமான்னாக்கா ராம தீர்த்தம், அதுதான் தீர்த்தம். அப்படி இல்ல தீரியத்தை அனேன. இன்னொரு அர்த்தம் என்னன்னா தீர்த்தி குர்வந்தி இது தீர்த்தா, பவித்ரி குர்வந்தின்ற அர்த்தம். தீர்த்தங்கரா அப்படின்ற ஜெயினாலாம் அப்படின்னா என்னன்னா அவெல்லாம் பியூர் குருமார்கள்ன்ற அர்த்தம். பவித்திரமான குருமார்கள். அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணான்னா நமக்கு நல்லது நடக்கும்னு அவளுடைய நம்பிக்கையில. அதனாலதான் தீர்த்தங்கராசுன்னா 24 தீர்த்தங்கராசுல மகாவீரா 24வது தீர்த்தங்கரான்னு. தீர்த்தங்கரான்றது அதனால தீர்த்தங்கரான பவித்திரமாக்குபவர்கள். எல்லாத்தையும் விட பவித்திரமா இந்த முன்னாடி சொன்னக்கூடிய மலன்கள்லாம் போற சர்வ மலத்தையும் போக அடிக்கணும் அப்படின்னு சொல்ற. சிவஹா சர்வமலான் முக்தகா, சர்வ மலத்தையும் போக்கடிக்கக்கூடியது எது? பிரம்மன் தான். அதுதான் தன்னுடைய ஆத்மாவாவே இருக்கு. யஹா ஸ்வ ஆத்மா தீர்த்தம் பஜதே, அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை எல்லாரும் சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்க வேண்டும் அப்படின்னா,
தீர்த்தத்தை சேவிக்கிறதுனா தீர்த்த யாத்திரை போறேன்னு வச்சுங்க. நான் காசிக்கு போனோம் தீர்த்த யாத்திரை பண்ணணும் அப்படின்னாக்கா டிக்கெட் வாங்கணும், மத்தியானம் கிளம்புவான் ட்ரெயின், வெயில்ல போனோம், எத்தனை கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ஏதோ பிளஷர்னு நினைச்சிட்டு ஒரு டூருக்கு போறோம், பிளஷரா அது போனோம், ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானல் போனோம்னு எல்லாரும் ஆசைப்பட்டுன்னு போறோம். ஆனா எத்தனை பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு. அது காரை போனோம், ஆக்சிடென்ட் ஆகாம போனோம், எவ்வளவோ கவலைகள். இப்படி எல்லாம் கவலைகளோட ஒண்ணு வேணுமா? உலகத்துல எந்த சந்தோஷத்தை பார்த்தாலும் ஒரு டிவி வாங்கினோம், ஒரு வீடு வாங்கினோம், ஒரு டூருக்கு போறோம், ஒரு தீர்த்த யாத்திரை போனோம், எல்லாமே ஒரு சுகத்தை கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல. ஆனா அது கொஞ்சம் ஏமாத்துற சுகம் தான் அது. அந்த சுகத்துக்காக நம்ம வாட் வி ஸ்பெண்ட் இஸ் மச் மோர் தேன் தி சுகம் வி கெட். இதுதான் உண்மை. எங்க போனோம்னாலும் அங்க போனா இங்க போனான்னு ஆசைப்படுறான். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக போறோம். புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு போறக்கூடிய காரியங்கள் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எத்தனையோ சிரமங்களை அனுபவிச்சு சரி அப்படியாவது ஆத்தியந்திகமான ஒரு சுகம் அதுல வரப்போறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ புண்ணியம் வந்ததுன்னா உங்க கையில இருக்கிற கொஞ்சம் பாவம் போக போறது. ரெண்டாவது, இந்த கங்கையில குளிக்க போகும்போது ஒரு இவா சொல்லுவா, ஒரு ஜோக் சொல்லுவா. நீங்க இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஹரித்வார்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம செய்த பாவங்கள்லாம் ரெடியா இருக்குமா. ஐயோ இவன் போய் கங்கையில குளிக்க போறானே, குளிச்சான்னா பாவம் இவனுக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த கைஞ்சின பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்குமா எல்லா பாவமும். நம்ம குடிச்சிட்டு வந்தவொடனே இதோ வந்துட்டான் நம்ம ஆளுன்ட்டு திருப்பி உட்காந்துக்குவான். அப்படின்னு தான் இருக்கு தீர்த்த யாத்திரைன்னாக்க. அப்படிதான் இருக்கு எல்லாத்தையும். நமக்கு சொரூபமான ஒரு ஆனந்தத்தை கிடைக்க போற. திருப்பி வந்தவொடனே திருப்பி பாவத்தை பண்ண ஆரம்பிக்க போறான், திருப்பி காலம் மிதிக்க போறான். அந்த இடத்துல எத்தனை ஆமை இருக்கோ, எத்தனை வண்டு இருக்கோ, எத்தனை நண்டு இருக்கோ, அது எல்லாத்தையும் மிதிச்சு தான் நீங்க வெளியில வரும்போது எத்தனை கொலை பண்ணிட்டு தான் வரப்போறோம். நம்ம இப்படி பண்றதுனால என்ன ஆச்சு, இவ்வளவு தூரத்துக்கு எல்லா பாவத்தையும் கருதினாலும் திருப்பியும் பாவம் சேர்க்க தான் போறது. இதனால என்ன புரியுது, இதெல்லாம் அல்பமான ஒரு பியூரிபிகேஷன் தான். ஆனா உண்மையான ஒரு பியூரிபிகேஷன்னா உங்களுடைய ஆத்ம லாபம் இருக்க, அதுதான். அது அதை விட பரமான ஒரு லாபம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொன்னார். அந்த சுவாத்ம தீர்த்தம் பஜ்யத்தே யாரு? வினிஷ்கிரியா. எந்த ஒரு காரியம் இல்லாம அதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் காரியம் தானே. இதெல்லாம் பக்தி போறது வருது, இதெல்லாம் மென்டல் கிரியா, மானச கிரியா, இல்ல சரீர கிரியா, இல்ல வாச்ச கிரியா. இதுலதான் புண்ணியம் தேடிட்டு இருக்கோம். இது மூணும் கிரியா. இந்த கிரியையினால உங்களுக்கு வராதுன்னு 2வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டு, அவிரோதிதையா கர்ம நான் வித்யாம் வினிவத்தை. எந்த கர்மாவா இருந்தாலும் அது அவித்யில சேர்ந்ததுதான் கர்மம். அது நீங்க என்னதான் மானச கிரியையா இருக்கட்டும், சரீர கிரியா இருக்கட்டும், தீர்த்த யாத்திரையா இருக்கட்டும், எது பண்ணாலும் உபாசனையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கூட ஒரு அழுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா மனசோட சேர்ந்துடுது. அந்த மலத்தோட சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றீங்க. அதனால ஆனா இந்த வேதாந்தமானது என்ன சொல்றது, இந்த பிரம்மமானது அதுக்கு அப்பாற்பட வினிஷ்கிரியா, நிஷ்கிரியமான ஒரு ஆத்மா. இது உங்க கிரியையினால உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட வினிஷ்கிரியமாக இதை சேவிக்க வேண்டும், இதை பஜிக்க வேண்டும். அப்பதான் இந்த ஆத்மாவை கிடைக்கும். போயிட்டு ஏதோ ஒரு செயல்னாலையும் நான் இப்ப கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்க மெடிடேஷன்ல ஆத்மாவை பாக்குறேன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கண்ணை மூடின்னு பாக்குறது யாரு? நீங்க எந்த டிசைட் பண்ணீங்க? தாட் மூலமா டிசைட் பண்ணீங்க. தாட்ல எது இருக்கு? பிரதிபிம்ப ஆத்மா. அந்த பிரதிபிம்ப ஆத்மாவும் நானும் சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பதிலே கிடையாது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மான்னு நான் நினைக்கும் போது எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் அந்த நிஷ்கிரியமான ஆத்மா நமக்கு தெரியும். விசேஷமான நிஷ்கிரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அப்படி உங்களதாக பாவித்து நீங்க சேவிக்க வேண்டும். அப்படி பண்ணிருக்கலன்னா சஹா சர்வவித் பவதி. அவர் சர்வவித்தா ஆயிடுறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக. அப்போதுதான் அது வரைக்கும் அவருடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னா எல்லாமே இருக்கு. எஸ்ய விஞ்ஞான சர்வம் விஞ்ஞானம் பவதின்றதுதான் கேள்வி. எதை அறிந்து கொண்டால் எல்லாமும் அறிந்தவனா ஆவான் அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. யாரு பிரம்மத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு சொன்னார். முதல்ல சவுனகர் அங்கிரசி கேட்கும் போது அவர் என்ன கேட்டாருன்னாக்க, கஸ்மின்னு பகவோ வித்யாத்தே சர்வமிதம் வித்யாசம் பவதி அப்படின்னு கேட்டார். எதை தெரிஞ்சதென்றால் எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகும்னா, அவர் இதை அறிந்தால் எல்லாமும் அறிந்ததாக ஆகும் சொல்றதுக்கு பதில் அவர் சொன்ன பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. இந்த பிரம்மத்தை அறிந்தால் நீ பிரம்மமாக ஆயிடுவானா, எல்லாமும் அறிந்தவராய் ஆயிடுவார் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். அதே மாதிரி சஹா சர்வவித் பவதி. அவர் என்ன பண்றார்? சர்வகதா பவதி. எங்கும் அவர் இருக்கார். அவருக்கு அந்த பேதமே வராது. நான் இங்க இருக்கேன், இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன்ற எண்ணமே எனக்கு வராது. நான் தான் எங்கும் இருக்கேனே, எல்லாருக்கிட்டையும் இருக்கேனேன்ற எண்ணம் வந்து ஞானிக்கு. அதனால ஒரு இடத்துல அவர் இருக்கான்னு பரிச்சின்னமா அவர் நினைக்கவே இல்லை. அபரிச்சின்னா அவர் உட்கார்ந்து இருக்காரு ஒண்ணு. அதனாலதான் அவருடைய ஞானியினுடைய சந்நிதியில பாத்தீங்கன்னா ரமணர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் ஒன்னும் பேசவே இல்லை. அவ்வாறு உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் போய் அவர் எதிர்க்க வெறுமோ உட்கார்ந்துதான் ஒரு சந்தோஷம். அந்த பால் புராணத்தை எழுதியிருக்கான்,
கேள்வி எல்லாம் நிறைய கேட்கணும்னு தான் போனேன். அவரை போய் பார்த்து எதிர்க்க உட்காந்து ஒரு கேள்வி கூட கேட்கணும்னு தோணல. என்னுடைய கேள்வி எல்லாம் இட் ஆல் சோ சீப்பா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வாஷ் மை டர்ட்டி லெனன் அப்படின்ட்டான். ஏன்னா அவர்கிட்ட போய் நான் இந்த கேள்வி எல்லாம் அசடுத்தனமா கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அப்பதான் கண்டுபிடிச்சேன் இந்த பிரசன்ஸ்லயே ஒரு பியூட்டி இருக்கான்னு. தேவை இருக்குன்னாக்க அவர் ஜொலிச்சுட்டு இருக்காரு, அவர் எங்கும் இருக்காரு. அவருடைய பிரசன்ஸ்ல அவர் பக்கத்துல இருக்கும்போது இன்னும் அது நன்னா ஜொலிக்கிறது. அதனால அவர் சர்வதி சர்வகதா, அவர் எங்கும் இருக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கு. அமிர்தஹா பவத், அவர் எப்போதும் இருப்பார். அவருக்கு கூட உடல் போச்சுன்னா கூட அவர் போனாருன்னா இன்னைக்கும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம். அமிர்தஹா பவேத் அப்படி பட்டு அமிர்தமாக இந்த ஜனன மரணம்ன்ற ஒரு அம்மா வயசுல திருப்பி போகணும் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து இந்த ஆத்மாவை யார் ஒருத்தன் வினிஷ்கிரியமாக சந்நியாசமாக எல்லா கர்மாவையும் தனதில்ல அப்படின்னு ஒதுக்கிட்டு பார்க்கிறானோ அவன் சகா சர்வவித் பவதி, ஞானியாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா முடிச்சுட்டாரு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை ரொம்ப அழகா இவர் சொன்னாரு. இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களால் பார்க்கப்பட்டதாயே இருக்கு. எல்லா திருஷ்யத்துவம் உலகத்துல இருக்கு. உங்களுடைய பாடி எப்படி இருக்கு? திருஷ்யத்துவம், கண்ணால பார்க்கக்கூடியதா இதான் இருக்கு. எல்லாமே உலகம் முழுக்க பௌத்திகமா இருக்கு. எல்லாம் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசத்தினுடைய ஒரு பஞ்சீகரணத்தினால வந்ததுதான். இந்த உடம்புல பஞ்சீகரணத்தினால வந்ததுதான். பௌத்திகமா தான் இருக்கு. இந்த பாடியும் பௌத்திகமா இருக்கு, உலகமும் பௌத்திகமா இருக்கு. உலகத்திலேயே எல்லா குணங்களும் இருக்கு. நீங்க என்ன பண்ண இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில இந்த பர்டிகுலர் சவுண்டு பண்ணாதான் கேட்கறது, அதனுடைய குணம் அவ்வளவுதான் இருக்கு. இந்த இடத்துல கண்ணாடியில பார்த்தா உங்க முகம் தெரியறது, பக்கத்துல கல்லுல பார்த்தா தெரியல. அதுக்கு ஒரு குணம் இருக்கு. இந்த உடம்புக்கும் அதுக்கு ஒரு குணம். என் கையை இவ்வளவுதான் நீட்ட முடியும், இவ்வளவுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டி, இதுக்கு மேல இது எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்படி இருக்கு. உலகத்துல இருக்கிறதுல திருஷ்யத்துவம் இருக்கு, பாடியில திருஷ்யத்துவம் இருக்கு. அங்க பௌத்திகத்துவம் இருக்கு, அங்க பௌத்திகம். அங்க சகுனத்துவம் இருக்கு, இங்க சகுனத்துவம் இருக்கு. அங்க சதிகாரத்துவம் கொஞ்சம் இங்க நான் பூனல்கள் எல்லாம் போட்டு என்ன நானே பியூரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இந்த சரீரம் இருக்கு. கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னாக்க என்ன பண்ண போய் குளிச்சுட்டு வந்தேன்னாக்க ஃப்ரெஷ்ஷா ஆயிடுறேன், அழுக்கெல்லாம் போயிடுது. இங்க டியூப் லைட்டை எடுத்து பார்த்தோன்னா அது அழுக்கா இருக்குன்னா ஒரு துணியை எடுத்து அங்க தொடச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் ஒரு விகாரத்துவம் இருக்கு. இந்த மாடிஃபிகேஷன் இல்லாத ஐட்டமே கிடையாது. மாடிஃபிகேஷன் இல்லாத சரீரம் சின்ன வயசுல சின்னதா இருந்தேன், இப்ப பெருசா மாடிஃபை ஆயிட்டேன் நானு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்க இன்னும் ஒவ்வொன்றா தொங்கிட்டே போறது. இப்படி மாடிஃபிகேஷன் இல்லாத சரீரமே இல்ல, மாடிஃபிகேஷன் இல்லாத வீடு இல்ல, மாடிஃபிகேஷன் இல்லாத பொருள் இல்ல. உலகத்துல எல்லா சதிகாரத்தோட போயிருக்கு. எல்லாமே ஆகமா பாய். எல்லாத்துக்கும் பாருங்க வந்து போறது. எவ்வளவு நாள் இருக்கும்? நான் புதுசா பிளாட் வாங்கியிருக்கேன்னா 250 வருஷம் பொறுத்து வந்தா இருக்குமானா சந்தேகம் தான். புதுசா வாங்கினேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? 300 வருஷம் நீங்கி போச்சுன்னா எல்லாம் உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த பாடி மேக்சிமம் 100 இல்லவே இல்லை. அவன் ஜோசியகாரம் 12 தசைகளை போட்டு 120ன்னு சொன்னான். அதையே வச்சுக்கோ 120. ஏன்னா வேதத்திலாம் உங்களுக்கு சரத சிவம் இதுதான் சொல்லியிருக்கு. பச்சேம சரத சதம் ஜீவேம சரத சதம்னு 100 சொல்றது வேதங்கள்லாம். ஆனா ஜோசியம் என்ன சொல்ற 120ன்றான். ஏன்னா தசைகள்லாம் கணக்கு போட்டான்ல, சூரிய தசை ராகு தசைன்னு அப்படி கணக்கு போட்டான். அவன் 120 போட்டான். அதே மேக்சிமம் விஷயம் ஜீவித கிரெடிட். ஏன்னா 100க்கு மேல இருக்கவெல்லாம் பேப்பர்ல பாக்குறோம் 110 வயசாகலாம் இன்னும் இருக்காங்க. ஆகையினால 120 மிஞ்சி போச்சுன்னா இது 120 என்ன வரது போறதுன்றது 120 130 வரான் போறான். உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் வரது போறது இப்படி இருக்கு. ஆகமா பாய் இப்படி ஒரு 5 குணங்கள் இருக்கு. என்ன இந்த 5 குணங்கள் ஏதாவது ஆத்மாவுக்கு வருமா அப்படின்னாக்க திருஷ்யத்துவம் வருமா? அவர் திருக்கா இருக்கார், அவருக்கு திருஷ்யத்துவமே வராது. அவர் இந்த பௌத்திகத்தை படைச்சவர். ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயுன்னு அவர் தான் படைச்சார். படைச்சவர் போய் இது உள்ள மாட்டிப்பாரா? அவரே படைச்சாருனாக்கா அவருக்கு தெரியாதா இது வெளியில இருக்கணும்னு? ஒருத்தன் பாய் பின்றான்னாக்கா அவன் பாய் உள்ள இருப்பானான்னு வெளியில தானே பண்ணுவான். அதனால அவங்க பௌத்திகத்துல மாட்டிக்க மாட்டார். ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த பௌத்திகத்துல நான் மாட்டின்னு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, சகுனத்துவம் அவருக்கு நிர்குணம்னு சொல்றது. சாட்சி கேவா சாட்சி கேதா கேவலோ நிர்குணஸ்ட அப்படின்றது சேதாசுந்தர உபநிஷத். அவர் நிர்குணம். ஆனா உலகத்துல நான் பாக்குற சரீரமோ எல்லாமே அப்படி இருக்கு, குணத்தோட கூடி இருக்கு. ஸோ இதுவும் பொய்யா இருக்கு. என்ன அப்புறம் சதிகாரத்துவம், அவர் நிர்விகாரமா இருக்காரு. எதோடையும் அவர் மாடிஃபிகேஷன் ஆறுது இல்லை. நான் எப்படின்னா எல்லாத்துலயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன். உலகம் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கேன். இந்த உலகம் நானும் ஒன்னா இருக்கேன். ஆகமா பாய் அதுவும் நானும் வரேன் போறேன். எப்படி அவர் வருவது அவர் எட்டான சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்காரு. ஆகையினால இந்த 6 விஷயங்களை வைத்துக் கொண்டு திருஷ்யத்துவம், பௌத்திகத்துவம், சகுனத்துவம், சதிகாரத்துவம்,
ஆகமாபாயிக்கும் அப்படின்ற ஒரு 6 குணங்களோட கூடினான உலகத்துல இருக்கிறதுக்கு எதிர்மறையா இருக்கிறதுனால இங்க எங்கேயுமே பகவான் இல்லை. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதான திருப் ஸ்வரூபமாக இருக்கேன். அதுதான் நீங்க. நான் போய் இந்த உடம்போட சேர்ந்து இவாளோட இந்த கட்ட பசங்க சாவகாசத்தினால இந்த ஜெகத்தினுடைய சாவகாசத்தோட சேர்ந்து இந்த பாடியையும் தூக்கி அவளோட சேர்த்து விட்டேன். நான் அந்த குரூப் ஐ டோன்ட் பிலாங் டு தட் குரூப். நான் எந்த குரூப்? பிரம்ம குரூப். அதை மறந்ததுனால இதை பண்ணேன். இதுதான் பிரச்சனை வந்தது. இதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா பிரம்மவித்து பிரம்மைவ பகத்தின்னு இதெல்லாம் நடுவுல ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லி புரிய வச்சாருங்க. அதுக்கப்புறம் அங்கங்க அடிக்கடி ஆகாசவத்து ஆகாசவத்து அப்படின்னாரு. இந்த ஆகாசவத்திலேயே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். எதுக்காக ஆகாசத்தை சொன்னார் அப்படின்னாக்க, இந்த ஏகம்ன்ற ஒரு பெரிய குணம் இருக்கு. பிரம்ம எங்கும் ஒன்னாதான் இருக்கு. அது வேற வேற சாமியா இல்லை. எங்கும் பரவி இருக்கு, எங்கமா இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீங்க இங்கேருந்து மதுரைக்கு போனாலும் இந்த ஆகாசம் இருக்கிறது தானே, அங்கேயும் ஆகாசம் இருக்கு. நீங்க அமெரிக்காவுக்கு வேணா போங்க, சைபீரியாவுக்கு வேணாலும் போங்க, எங்க போச்சு அந்த ஆகாசம்? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகாசம் எங்கு ஏகமா இருக்குன்னு சொல்றதுக்காக. அது மட்டும் இல்ல, சர்வகதம் எங்கும் இருக்குன்றதையும் காமிக்கணும். அதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கு நமக்கு ஆகாசம்ன்ற எக்ஸாம்பிள். சர்வகதமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அது அசங்கமா இருக்கு. எதோடய அந்த ஆகாசம் சம்பந்தப்படுறதே இல்லை. அது நீங்க அதை எடுத்து ஒரு குடத்துல பிடிச்சு வச்சீங்கன்னா குடத்துல இருக்கு. குடத்தை உடைச்சீங்கன்னா அது ஆகாசமா போயிருது. நீங்க பெரிய வீடுன்னு கட்டிங்கன்னா பெரிய வீடு, அந்த வீட்டை இடிச்சு சின்ன வீடா கட்டினீங்கன்னா சின்ன வீட்டுல இருக்கு. சின்ன வீட்டை இடிச்சு பெருசாக்கினீங்கன்னா பெருசா இருக்கு. அந்த ஆகாசம் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. அது எல்லாத்துக்கும் அவகாசமும் கொடுக்கறது, சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம்னா எங்க உட்கார்ந்துருக்கோம்? ஆகாசம் இருக்கிறதுனாலதான் உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு நடுவுல உங்களுக்கு காதுக்கு போனோம்னா நமக்கு நான் பேசுறது எப்படி கேட்குன்னா, இது மூலமா ஆம்பிளிஃபை பண்ணி அங்க போய் காதுல கேட்கறது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அவகாசத்தை கொடுக்கறது, ஒரு அகாமடேஷன் ஒண்ணு எல்லாத்துக்கும் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அடிக்கடி இவர் என்ன சொன்னாரு, ஆகாசம். ஏன்னா சர்வவியாபின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. காத்து ஆகாசம் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டாதான் நம்மளால சர்வவியாபின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படின்றதுனால ஆகாசம் போல அப்படின்னு அடிக்கடி இவர் சொன்னாரு. ஆனா அந்த ஆகாசமும் ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாசம் தோன்றினதுனால இதுவும் ஆகமாபாயி தான், இதுவும் பௌதிகத்துவம் தான். இதுவும் கண்ணால பாக்குறீங்களே, இத புத்தியினால அறிஞ்சுக்கிறேன், திருஷ்யத்துவத்தோட கூடி இருக்கு. இதுவும் சதிகாரத்துவமா தான் இருக்கு இல்லையா? நமக்கு எதோடையும் சம்பந்தப்படலைன்னா கூட ஏதோ சம்பந்தப்பட்ட மாதிரி இது இதை சாக்கு போய் சம் ஸ்பேஸ் ஒரு எண்ணம் இருக்கு நமக்கு. ஸோ அந்த விசாரத்துவம் போகலாம். ஆகமா பாயி மாத்திரம் நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சிட்டு தார்க்கிகம் சொல்ற மாதிரி ஆகாசம் எப்போதும் இருக்குன்னு சொல்ல போறோம். நமக்கு ஹவுட் அச்சியம் பிரளயம் வந்தது. ஆனால் இந்த ஆகாசமும் பிரம்மத்துல தானே போயிடும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஆத்மா ஆகாச சம்பூதகான்னு எப்ப சொன்னாரோ, இதுக்கு டேட் ஆஃப் பர்த் எப்போ சொல்லியாச்சோ டேட் ஆஃப் டெத் சொன்னோம். டேட் ஆஃப் டெத் சொன்னா எங்க போய் ஒடுங்க? பிரம்மத்துல போய் ஒடுங்கன்னு சொன்னதுனால இந்த ஆகாசமும் இந்த குரூப்ல தான் வருது. இந்த உலகம் சரீரம் அதே குரூப்ல தான் வருது. ஆனா நமக்கு புரியறதுக்காக, நமக்கும் இந்த பரமாத்மாவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை சொல்றதுக்காக அப்பப்போ இந்த ஆகாச திருஷ்டாந்தத்தை நம்ம கடை வாங்கினோம். அது நல்லா இருக்குன்றதுனால கடை வாங்கினோம். ஆனா அதுக்கப்புறம் இதையும் சொல்லி அதுவும் இல்லை, அதுவும் இந்த குரூப்ல தான் வருது, நித்தியத்துவத்திலையும் பௌதிகத்துவத்திலோட தான் வருது. ஆகமா பாயிட்டோம்லாம் அதுக்கும் இருக்கிறதுனால அதுவும் இல்லைன்னு சொல்லி, இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை, எந்த பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளுகிறோமோ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா எல்லாமே அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லி சயோகவை தத் பரபிரம்ம வேத பிரம்மைவ பவதி. இப்படியாக யார் ஒருத்தன் இந்த ஆத்ம போதத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஆத்ம போதம்ன்ற கிரந்தம் ரொம்ப கஷ்டமான ஒரு கிரந்தம். ஆச்சாரியாளனுடைய பிரகரண கிரந்தம். இவர் ரொம்ப டப்பான கிரந்தம். இது பிரகரண கிரந்தம்னு பேர்ல சொன்னா கூட இது பிரகரண கிரந்தமே இல்ல, முழுக்க முழுக்க ஆத்ம ஞானத்தை பற்றியே சொல்லியிருக்காரு. இதுல இந்த பேரே கொஞ்சம் தகராறான பேரு. ஏன்னா ஆத்மானா ஞானம்ன்ற அர்த்தம், போதகான ஞானம். இது என்ன சார், ஆத்மாவும் ஞானம் போதமும் ஞானம், ஆத்ம போதகான்னு எப்படி பேர் வைக்கலாம்? இதுக்கு ரெண்டு போதம் வந்தா புனருக்தி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்க. திருப்பி திருப்பி கவி இல்ல, ஒரு தடவை சொன்னது 2 தடவை சொல்றதுன்றது பழக்கம் இல்லையே அப்படின்னு சொன்னா, இல்ல இதுல ரொம்ப சூட்சமா இருக்கு. இது இப்ப சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், அந்த ஆத்மான்றது எப்படி இருந்தா இந்த புத்தி சக்தியினால இந்த புத்தகத்தின் மூலமா ஒரு ஆத்மாவை புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இல்ல இது சொல்றது. அந்த ஆத்மாவானது பயம் பிரகாசமா உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மான்றது புத்தியினால் பண்ணு. இந்த ஆத்மான்ற புத்தியின் மூலமாக அந்த ஆத்மாவை தெரியறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் தான் இந்த ஆத்மாவாக. இது ஃபைனைட் நாலேஜ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புத்தகத்துல இருக்கு, உங்களுடைய புத்தியில இருக்கு, இருக்கு. ஆனா இதனுடைய வேலை என்னன்னா அந்த ஆத்மாவை தெரிவிக்கிறது. அதனால அந்த ஆத்மாவை போதிக்கிறது இந்த புத்தகம்.
எந்த போதனை மூலமான இந்த பிரதிபிம்ப சைத்தன்யமா இருக்கக்கூடிய புத்தியின் மூலமாக அந்த ஆத்மாவை இது காமிச்சு கொடுத்ததுனால ஆத்ம போதகா அப்படின்னு ரொம்ப அருமையா பேர் வச்சாரு இதுக்கு ஆத்மா. அதுல தத்துவ போதகான்னு சொன்னா நமக்கு இந்த ப்ராப்ளமே வரல. தத்துவத்தை சொல்லக்கூடிய அறிவு கூட்டக்கூடிய புத்தகம் தத்துவ போதகான்னு இருந்தது. என்னுடைய ஆத்மாவை சொல்லக்கூடியது அதான் சொல்ல முடியாது அப்படின்னா அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி உனக்கு சொன்னாதானே அது புரியும். அது மனத்தினாலேயும் வாக்குனாலேயும் அறிய முடியாது, புத்தகத்தினாலையும் அறிய முடியாது, வேதாந்தத்தினாலதான் அறிய முடியும், பிரத்யட்சத்தினால புரியாது, அனுமானத்தினால புரியாது, அர்த்தாபத்தியினால புரியாது, அனுபலப்தியினால புரியாது, உபமானத்தினால புரியாது. ஆத்மா சப்தத்தினால புரியும்னு சொன்னா இப்ப சப்தத்தினால எப்படி சார் புரியும்? சப்தத்தினால புரிஞ்சிருச்சுன்னா கூட புரிஞ்சதா ஆயிடுமேன்னு சொன்னா அது சும்மா ஒரு ஸ்டேஜ் வரத்துக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதையும் அடிக்க போறேன் நானு. அது அந்த ஆத்மாவானது சப்தத்தினால அனாத்மாவை தான் சப்தம் சொல்லி கொடுத்து உனக்கு ஆத்மாவை புரிய வைக்க போறது. சப்தத்தினால ஆத்மாவை தெரிவி இப்படின்னு காமிக்க முடியாது சப்தத்தினாலேயும். அதனால அந்த சப்தம் எஸ்ய வேதாக அவேதாக பவந்தின்னு கடைசி பிரம்மாஸ்திரம் சொல்ல மாட்டான். ஏன்னா வேதாந்தம் படிக்கிற வரைக்கும் போட்டு இந்த வேதாந்தமும் ஒரு நாள் இல்லாத கூடிய ஒரு நிலை வரணும். அதுதான் ஞானியினுடைய நிலை. அந்த நிலையை பத்தி தான் இங்க பேசிட்டேன். இந்த வேதாந்தம் அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அது ஸ்வரூபமாக அந்த ஆனந்தம் வந்த உடனே இதெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடும். ஒரு கங்கையில ஒரு தேள் ஊந்துதான். ஐயோ ஒரு பக்கத்துல ஒரு சன்னியாசி ஐயோ தேள் ஊழ்ந்துட்டு இது தண்ணியில அச்சின்னு போயிடுமான்னு சொல்லிட்டு அந்த தேளை காப்பாத்தினாராம். அந்த தேள் கொட்டிட்டான் அவரை. ஐயோ கொட்டினதை வாங்கிட்டு திரும்பி போட்டான். பக்கத்துல இருக்க ஒரு சன்னியாசி அவங்க கேட்டாராம், என்ன அது உன்னதான் கொட்டுறது திருப்பி போய் அதை காப்பாத்துறேன்ற அப்படின்னு ஒண்ணு இவர் சொன்னாராம். நீ அதுதான் பார்த்த, அது பாரு சாகர சமயத்துல கூட அதனுடைய சுபாவமான கொட்டதை விட மாட்டேங்கிறது. நம்ம மனுஷாலா இருக்கோம், ஜீவகாரண்யமா இருக்க வேண்டியா, நம்ம போய் அதை சாகரத்தை பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்னா பரவாயில்லன்னு கொட்டினான்னாராம் அவர். இப்படி ஞானிகள் எல்லாம் எப்படி பண்றாங்க, ஜீவகாரண்யம் ஆத்மாவா இருக்கும்போது எல்லாரையும் அவாளாவே பாக்குறதுனால அவளுக்கு அவா வேற தேள் வேறன்றதெல்லாம் தெரியல. அப்படின்ற மாதிரி பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லி இந்த ஞானியினுடைய நிலை அழகா சொல்லி இந்த புத்தகம் இதோட பூர்த்தியாச்சு. இந்த புத்தகத்தை பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லி, இல்லைன்னா நம்ம பார்க்க போறது இல்லை, அதையும் கேட்டு பொறுமையா மத்தியான நேரத்துல சேர்த்து எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்துதான் நம்ம எடுக்கிற கிரந்தம் விவேக சூடாமணி எடுக்கலாம்னு அபிப்பிராயம் பண்ணா. இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா விவேக சூடாமணி எடுக்கலாம். அடுத்த வாரத்துல இருந்து விவேக சூடாமணி ஆச்சாரியால் எழுதின முதல் கிரந்தம் அப்படின்னு சொல்றாரு பிரகரண கிரந்தத்திலேயே. ஏன்னா முதல்ல ஒரு 100 ஸ்லோகம் அப்படி எழுதியிருப்பாரு. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க வேண்டான்னா கூட உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ல எழுதுவார் அவரு. ஏன்னா நீங்க வேண்டான்னு நினைச்சா கூட உங்களை மீறி ஒரு அட்டாச்மெண்ட் வர மாதிரியான ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் உங்க நடுவுல எல்லாம் இந்த மாதிரி ஆத்ம விசாரங்கள்லாம் நிறைய பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த முதல்ல ஒரு 100 பின்னாடி ஒரு 100 ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானது, அங்கங்க வேதாந்தத்துக்கு நமக்கு யூஸ் பண்ற மாதிரியா எழுதியிருப்பாரு. அதனால அந்த விவேக சூடாமணின்ற அந்த கிரந்தம், விவேகான்னாக்க டிஸ்கிரிமினேஷன், சூடாமணின்னாக்க உயர்ந்த ஸ்தானத்துல எதை வைக்கணுமோ அது. இந்த விவேகமானது ஆத்ம விவேகமானதுதான் உலகத்திலேயே உயர்ந்த ஸ்தானம்ன்றதை எடுத்து சொல்ற மாதிரியே அப்படியே ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்த கிரந்தத்தை ஆதிசங்கர எழுதின இந்த கிரந்தத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இதோட இந்த கிரந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு கிரந்தத்தை வேதாந்த மாத்திரம் முடிச்சுட்டு எழுந்து போறதுன்றதே கிடையாது. ஏன்னா அது பர்மனண்டா நம்ம கூடவே வரணும். அதனால திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சுட்டு உபனிஷத் பந்தா இதெல்லாம் பிரகரணம் திருப்பியும் முதல்லயே படிச்சு, ஏன்னா என்னைக்குமே நான் படிச்சுட்டான்னு நாங்க நினைக்கவும் முடியாது, நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இது 2 கட்டா இந்த வேதாந்தத்துக்கு மாத்திரம். அதனால திருப்பி முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு அந்த வேதாந்த சிந்தனையோட எழுந்து போனோன்றதா சம்பிரதாயம். தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராஜினாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே.